ஒரு கோழையின் வீரம். ராமுவும் ஸ்ரீராமும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். ஸ்ரீராம் கட்டுக்கடங்காமல் இருப்பான். ஆனால் ராமு மிகவும் அமைதியானவன். ஸ்ரீராம் எப்போதும் பேருந்தின் படிக்கட்டிலேயே பயணம் செய்வான். ஒரு நாள் அவன் ஓடிய வேகத்தையும் பேருந்தில் தொற்றிக் கொண்ட லாவகத்தையும் பார்த்தவாறு சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த ராமுவுக்கு திக்கென்றிருந்தது. மறுபடியும் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? யார் சொல்லியும் கேட்காம இப்படி ஓடுற பஸ்ல ஓடி போய் ஏறானே, எங்கேயாவது விழுந்தா பாவம் அவங்க அப்பா அம்மா என்று மிகவும் வருத்தப்பட்டான் ராமு. முதலாக ஸ்ரீராம் இப்படி பேருந்தில் ஏறுவதை பார்த்தவுடனேயே ராமு மிகவும் பயந்து விட்டான். அவன் அம்மாவிடமும் சொல்லிவிட்டான். ஏண்டா ஸ்ரீராம், ஓடுற பஸ்ல ஏறி தொங்கிக்கிட்டே போறியாமே, நல்லா இருக்காடா இந்த மாதிரி செய்யறது? உனக்கு யாருமா சொன்னது? நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல. செய்யறதே செஞ்சுட்டு போய் வேற சொல்றியா? பக்கத்து வீட்டு ராமு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதெல்லாம் ராமுவோட வேலையா? என்னடா கேட்டா பதில் சொல்லாம உனக்குள்ளே முணுமுணுத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். சரி சரி, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இன்னொரு முறை இந்த மாதிரி உன்னை பத்தி புகார் வந்தது உங்க அப்பா தான் விசாரிப்பாரு, சொல்லிட்டேன். மறுநாள் காலை பள்ளியில் ராமுவை மடக்கினான் ஸ்ரீராம். ஏண்டா பயந்தாங்குழி, நீதான் எங்க அம்மா கிட்ட கோல் முட்டினியா? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான்டா. அது எப்படிடா முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தப்பு பண்றானா என்னால பாத்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் போய் சொன்னேன். உன்னால இந்த மாதிரிலாம் செய்ய முடியலன்னு உனக்கு பொறாம? நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, ஏன் ₹1,00,000 பணம் கொடுத்தா கூட இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யவே மாட்டேன், தெரியுமா? நீ ஒரு சரியான கோழை. உனக்கு எங்க இதுக்கெல்லாம் தைரியம் இருக்கு? டேய் ஸ்ரீராம், ஓடுற பஸ்ல ஏறி இந்த மாதிரி கையை காலை ஒடிச்சுக்கிறது தான் தைரியசாலிக்கு அடையாளம்னா நீ சொல்ற அந்த கோழையாகவே இருந்துட்டு போறேன்டா. நீ கோழையாயிரு இல்லனா ஏழையாயிரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா என் வழியில மட்டும் குறுக்க வராத, சொல்லிட்டேன். ஆமா, அப்படின்னா நீ உன் குணத்தை மாத்திக்கவே மாட்டேன்னு சொல்லு. டேய் ராமு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எதையுமே ஒரு தடவை சொல்லித்தான் எனக்கு பழக்கம், புரியுதா? அது சரி, யாரோட தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். அத மாத்தவா முடியும்? சரிதான் போடா. பெரிய வள்ளுவர் மாதிரியும் சாக்ரடிஸ் மாதிரியும் தத்துவம் சொல்ல வந்துட்டார் அங்கிருந்து. ஸ்ரீராமன் பழக்கத்தில் எவ்வித மாறுதலும் ஏற்படவில்லை. பேருந்தில் ஓடி ஏறுவதும் படியில் தொங்குவதுமாய் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ராமு பள்ளிக்கு விரைந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் பின்னாலிலிருந்து பலர் ஓடிவர சத்தமும் என்ற குரல்களும் கேட்பதைக் கண்ட அவன் திரும்பி பார்த்தான். குள்ளமான ஓர் ஆள் தலை தெறிக்க ஓடி வருவதை பார்த்தான். உடனே தாமதிக்காமல் அவன் முன்னே சென்று நின்று தடுத்தான். ஓடி வந்த அவன் இவனை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக ஓட முயற்சி செய்தான். ராமுவோ பிடித்த பிடியை விடுவதாக இல்லை. நன்றாக இறுக்கி பிடித்து அவனை கீழே தள்ள முயற்சி செய்தான். அதற்குள் நெருங்கி வந்த கூட்டத்தினர் அந்த ஆளை ஓட விடாமல் பிடித்துக் கொண்டனர். விடாமல் போராடியதால் சோர்வும் வலியும் ராமுவை தளரச் செய்ய அவன் மெதுவாக கீழே மயங்கி விழுந்தான். கூட்டத்தில் இருந்த சிலர் ராமுவை பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க வைத்தனர். பள்ளியில் அதற்குள் அவன் செய்த செயல் பெரிதும் பரவியிருந்தது. எல்லோரும் ராமுவை பாராட்டினார்கள். மாணவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ராமுவை போல துணிவுடனும் உதவி செய்யும் மனப்பான்மையுடனும் விளங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு பேரும் புகழும் தானாகவே கிடைக்கும். தீமைகளை தக்க நேரத்தில் தலையிட்டு தடுப்பதுதான் உண்மையான வீரமாகும், துணிவாகும். அந்த வகையில் நம் பள்ளி மாணவன் ராமு உண்மையான வீரனாக விளங்குகிறான். எனவே வருகின்ற விளையாட்டு தின விழாவில் அவனுக்கு ஒரு சிறப்பு பரிசை அளிக்க இருக்கிறேன் என்று முடித்தவுடன் ஏற்பட்ட மாணவர்களின் கையொலி அடங்க வெகுநேரம் ஆயிற்று. வழக்கம் போல் பேருந்தில் தொங்கிக் கொண்டு வந்து போக்குவரத்து காவலரால் கீழே இறக்கப்பட்டு அவரிடமிருந்து கெஞ்சி கூத்தாடி தப்பிக்க முயன்று அது முடியாமல் போகவே அபராத தொகையை கட்டிவிட்டு அவமானத்தோடு பள்ளிக்கு தாமதமாக வந்த ஸ்ரீராம் ராமுவை புகழ்ந்து தலைமை ஆசிரியரால் கூறப்பட்ட பாராட்டு வார்த்தைகளை கேட்டவனாக தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்தன. அவை அவன் மாறத் தொடங்கிவிட்டான் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது.